بسم الله الرحمن الرحيم وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعه بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் போதனைகளின் மூலமாக இறைவன் இந்த மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மார்க்கத்தை நமக்கு எவ்வாறு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே நம்முடைய அமல்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை ஒரு சிறந்த சமுதாயமாக படைத்தது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கு அழகிய வழிகாட்டல் இருக்க வேண்டும். இந்த மனிதன் உயர்ந்தவனாகவும் சிறப்பு மிக்கவனாகவும் நாளை மறுமையில் படைத்த அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் மனிதர்களுக்கு செய்திருக்க அருள் வளங்களை எல்லாம் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு இறைவன் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றான். இறைவன் மனிதர்களுக்கு செய்த அருள் இவைகளெல்லாம் மனிதன் படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற அருள் வளங்களை எல்லாம் சுட்டி காட்டுகின்றார். அவ்வாறு இறைவன் சுட்டி காட்டுகின்ற பொழுது சூரத்துன் நஹல் 16வது சூராவினுடைய 78வது வசனத்திலே மனிதன் எப்படிப்பட்ட படைக்கப்பட்டிருக்கிறான், இவனுடைய நிலை என்ன என்பதை சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமுன ஷையா வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃபீதா லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சொல்லிக் கொடுக்கிறான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தில் உள்ள தாய்மார்களுடைய வயிற்றுகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தையாக பிறக்கின்ற பொழுது லா தஅலமூன ஷைஆ, எந்த ஒன்றையுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள். இதையும் விலகிக் கொள்ளக்கூடிய சக்தியற்ற நிலையில் அல்லாஹ் தஆலா உணரக்கூடிய எல்லா பண்புகளையும் இறைவன் கொடுத்தான். என்னென்ன அருள்கொடை என்பதை அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. உங்களுக்கு கேட்கக்கூடிய செவி புலனை இறைவன் கொடுத்திருக்கிறார், பார்க்கக்கூடிய பார்வைகளை கொடுத்திருக்கிறார். எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், எது நல்லது, எது கெட்டது, எதை உண்ணலாம், எதை உண்ணக்கூடாது என்கின்ற உணர்வுகளை ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளத்தையும் இறைவன் தான் உங்களுக்கு படைத்திருக்கிறார். இப்படி மனிதனோடு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அருள்படைகள் எல்லாம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக, அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக, அவனுக்கு மட்டுமே அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான அருள் வளங்களை மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு படைத்தவனுடைய வல்லமை என்ன, படைத்தவனுடைய நோக்கம் என்ன, படைத்தவன் இப்படி மனிதர்களை சிறப்பு படைப்பாக படைத்திருக்கிறானே என்ற நோக்கங்களை தெளிவுபடுத்துகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை சிறந்த படைப்பாக சிறப்பிற்குரியவனாக இவ்வளவு அருள் நியமத்தை கொடுத்த இறைவன் மனிதன் படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தையும் தெளிவுபடுத்துகிறான். சூரத்து தாரியாத் 51வது சூராவினுடைய 56வது வசனத்திலே ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு கூறுகின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஏனென்றால் மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்க், உங்களிடமிருந்து எந்த ஒரு ரிஸ்கையும் நான் தேடவில்லை. ஒமா உரீது அன் யுத்இமு, நீங்கள் எனக்கு உணவளிக்கவும் தேவையில்லை. இன்னல்லாஹ் வ ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மதீன், நிச்சயமாக அல்லாஹ் தான் இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரிஸ்கையும் வாழ்வாதாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அவனுடைய உலகத்தில் நடமாடுகின்ற எல்லா தெம்புகளையும் ரிஸ்கினுடைய
வணக்கத்தினுடைய எல்லா விசாலத்தையும் இறைவன் தான் அளித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அழுத்தமான செய்தியை உலகில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு இறைவன் நினைவூட்டுகின்றான். ஏனென்றால் இந்த மனிதன் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த வணக்கத்தில் கூட, அந்த இபாதத்தில் கூட கடுகு அளவு கூட இணை வைத்து விடக்கூடாது. அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பரிசுத்தமான முறையில் இருக்க வேண்டும், இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்தினுடைய வணக்க வழிபாடுகளுடைய பரிசுத்த தன்மையும் இறைவன் குறிப்பிடுகிறான். ஏனென்றால் மனிதன் தன் வாழ்க்கையில் வணக்கம் என்ற பெயரில் மனதில் நினைத்ததை செய்வதன் மூலமாக மன நன்மையை அடைந்து விட முடியாது. எப்படி வணங்க வேண்டும், எப்படி அந்த இபாதத் இருக்க வேண்டும், எவ்வாறு அது தூய்மை பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு நினைவூட்டுகின்றான். இறைவன் சொல்கின்ற விதத்தில் இபாதத்தை ஆக்கி கொண்டால்தான் இறைவன் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இபாதத்தினுடைய நுணுக்கத்தை சூரத்துல் கஹஃப் 18வது சூராவினுடைய 110வது வசனத்திலே, இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் صالحا ولا يشرك بعبادة ربه أحدا فمن كان يرجو لقاء ربه எவன் ஒருவன் அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம், இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரியக்கூடியவர்கள் நாளை மறுமையில் படைத்தவனுக்கு முன்னால் நிற்போம் என்கின்ற உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, இந்த உலக வாழ்க்கையில் இறைவனாலும் இறுதி தூதராலும் வழிகாட்டப்பட்ட சாலிஹான நல் அமல்களை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சாலிஹான அமல் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறியதுதான் சாலிஹான நல் அமல்களாக ஆகும். அல்லாஹ்வுடைய தூதரோ வழிகாட்டாத, சொல்லித்தராத, காட்டித்தராத இபாதத் என்ற பெயரில் உலகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் செய்தாலும் இறைவன் அதை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். இறைவனிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய அறிவுறுத்தல் இருக்க வேண்டும், இறுதி தூதருடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அதே நேரத்தில் அந்த வணக்கத்தில் இறைவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக்கிவிடக் கூடாது இபாதத்திலே என்றும் அல்லாஹ் தஆலா இபாதத்தினுடைய பரிசுத்த தன்மையை வலியுறுத்துகின்றான். இறைவனுக்கு எந்த வகையான இணை வைத்தலும் இருக்கக்கூடாது, முகஸ்துதி இருக்கக்கூடாது, தூய்மையற்ற நிலைமையில் அந்த இபாதத்தை இருந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவேதான் இந்த தஃசீரில் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது இந்த வசனம் தான் ஒரு அடியானுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஃபஅம்மர் ருக்னைனி, இரண்டு ருக்குன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடியானுடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவதாக சுன்னத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும் என்பதை இமாம் தஃசீர் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக எடுத்துரைக்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்கின்ற எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தினுடைய முக்கிய அடிஸ்தலம் இஹ்லாஸ், இறையச்சம், மன தூய்மை இருக்க வேண்டும். அதோடு அந்த அமலோடு சேர்ந்து செய்கின்ற ஒரு அமல் அல்லாஹ்வுடைய தூதர் உடைய வழிகாட்டல் சுன்னத்து நபி இருக்க வேண்டும் என்பதை இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் உள் தூய்மையோடும் இஹ்லாஸோடும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் களப்பெற்ற நிலையில் இபாதத்தை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். எனவேதான் சூரத்துல் பையினாவிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 98வது சூராவினுடைய 8வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யகீமுஸ் ஸலாத் வ யுஅத்துஸ் ஸகாத் வ ذلك தீனுல் கய்யிமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், நீங்கள் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை களப்பற்ற நிலையிலே தூய்மையான முறையிலே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். வ யுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ذلك தீனுல் கய்யிமா, இதுதான் சத்திய சன்மார்க்கம், இதுதான் நேரான மார்க்கம். ஒரு அடியானுடைய இபாதத் இஹ்லாஸ் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதே போன்று சூரத்து ஸும்ருல 29வது சூராவினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்காக வேண்டி களப்பற்ற
நிலையில் ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றார். எனவே நம்முடைய இபாதத் இறைவனுக்காக தூய்மையான முறையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா அதே சூரத்து ஸுமரிலே 39வது சூராவினுடைய 11வது வசனத்திலே சொல்றான், குல் இன்னி உமிர்து அன் அஅபுத ரப்பக்கும். இறைவன் குறிப்பிடுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை முக்லிஸ் லஹுத்தி கலப்பற்ற நிலையில் நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இறைவன் நிலைக்கு வலியுறுத்தியிருக்கின்றான் என்ற செய்தியையும் நபியின் மூலமாக அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இஹ்லாஸாக உள் தூய்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசா 4வது சூராவினுடைய 146வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வஅதஸிமு பில்லாஹ் வஅக்லஸ தீனஹும் லில்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இஹ்லாஸான முறையில் நீங்கள் அல்லாஹ்விற்கு இபாதத்தை செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஉலாயிக மஅல் முஃமினீன, நீங்கள் அப்பொழுதுதான் இறை நம்பிக்கையாளரோடு இருப்பீர்கள். வஸயுத்தில்லாஹுல் முஃமினீன அஜ்ரன் அதீமா, அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா நற்கூலியை கொடுப்பான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்துக்களும் இறைவனுக்காக இஹ்லாஸான முறையில் இருக்க வேண்டும். இதைத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் மக்களிடத்திலே எடுத்து கூறினார்கள், வலியுறுத்தினார்கள் என்பதை இறைவன் கூறுகிறான். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தில் செய்கின்ற இபாதத் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வகையிலோ அல்லது பிறருக்கு காட்டுவதற்காக முகஸ்துதிக்காக இருக்குமே என்றால் இறைவன் இவைகளை எல்லாம் நிராகரித்து விடுவதான். எனவேதான் நபிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அதே சூரத்துல் அன்ஆம் 6வது சூராவினுடைய 162வது வசனத்திலே சொல்கிறான், நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்தவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு தான் என்று இந்த மக்களிடத்திலே வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை எடுத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஏனென்றால் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவனுக்கு இணை கற்பிதை விட்டு விலகி நிற்க வேண்டும், இஹ்லாஸோடு இணைந்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். இஹ்லாஸ் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று, உள்ளத்திலே சுத்தப்படுத்திக் கொள்வது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை தான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளி தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையும் தான் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தினுடைய அஸ்திவாரத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இக்லாஸ், இறை அச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இக்லாஸ் வராததினுடைய விளைவுதான் மனிதன் இணை வைப்பின் பக்கம் திரும்புகிறான். படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை கொடி மரத்திற்கு செய்கின்றான். இறந்து போன அடியார்களாகிய மன்னரைகளை செய்து கொண்டிருக்கிறான். மனிதன் தடுமாறுவதற்கு என்ன காரணம்? தன்னுடைய உள்ளத்தில் இறைவன் வலியுறுத்தியிருக்கின்ற, இறைவன் போதிக்கின்ற உங்களுடைய இபாதத்தில் உள் தூய்மை வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் வேண்டும், இறைவனுக்காக மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்ற பொழுது ஒரு அடியான் இதை புரிந்து கொள்ளாததினுடைய விளைவு, இதனுடைய இறை நம்பிக்கையின் பக்கம் வராததினுடைய விளைவுதான் அவன் இணை வைப்பின் பக்கம் திரும்பி பாவத்தை, இறைவனுக்கு பாவத்தை செய்து விடுகிறான். அந்த பாவத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இணை வைத்தலை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். இதனால் தான் இன்றைக்கு மக்கள், அதிகமான மக்கள் இணை வைப்பில் விழுவதற்கு என்ன காரணம்? மன்னரைகளை போய் தன்னுடைய நேர்ச்சைகளை நிலைநாட்டுவதற்கு என்ன காரணம் என்றால் இஹ்லாஸினுடைய அடிப்படையை உணராதினுடைய விளைவு. அல்லாஹ் தஆலா இபாதத்தில் யாரையும் இணை கற்பிக்க கூடாது, அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வோடு தான் செய்ய வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்தியிருக்கின்ற பொழுது மனிதன் படைத்தவனை மறந்துவிட்டு படைத்தவனுடைய இந்த வலியுறுத்தலை புரிந்து கொள்ளாமல் இறந்து போன மனிதர்களிடத்திலே சென்று வணக்க வழிபாடுகளையும் நேர்ச்சைகளையும் செய்யக்கூடிய நிலையை உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின்
மூலமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். தன் மகனுக்கு அவர்கள் சொன்னார்கள், ஒய்து கால லுக்மான் லிப்னிஹி வ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என் அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதே. இணை கற்பிப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமான காரியம். படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை, அல்லாஹ்விற்கென்று செய்ய வேண்டிய அந்த குர்பானியை, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய அந்த நேர்ச்சியை உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற இறந்து போன அடியார்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பது, அப்படி செய்தால் மிகப்பெரிய அநியாயக்காராக மாறிவிடுவீர் என்பதை அவர்கள் தன் மகனுக்கு சொன்னதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கிறான். ஏனென்றால் இணை வைத்தல் என்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறார்களோ, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்தை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த இபாதத்தை இறந்து போன அடியாருக்கோ மரத்திற்கோ ஒரு அடியான் செய்து விடுவான் என்றால் அப்படிப்பட்ட குற்றவாளியை, பாவத்தை அல்லாஹ் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான், உமை இஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கி விடுகிறான் என்று ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையும் செய்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மாத மின் உம்மதி லா இஷ்ரிக் பில்லாஹ் தஹலல் ஜன்னah. என்னுடைய உம்மத்தில் யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத நிலையில் மரணிக்கின்றாரோ, ஏனென்றால் இணை கற்பிக்காத நிலையிலுடைய மரணம் வந்தால்தான் அவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதே நேரத்தில் மன் மாத இஷ்ரிக் பில்லாஹ் தஹலன் நார். எவர் ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விடாரோ அவர் நரகத்திலே நுழைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இணை வைப்பினுடைய பாதிப்பு எவ்வளவு கொடூரமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான், வகால ரப்புக்கும் உத்ஊனி அஸ்தஜிப் லக்கும். நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடத்தில் துஆ கேளுங்கள், உங்களுடைய துஆவிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் என்ற பெயரில் மனிதர்கள் சொல்லிக்கொண்டு தர்காக்களிலே சென்று அங்கே பிரார்த்திக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம், நேர்ச்சைகள் செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு விருப்பமில்லாத, வெறுக்கக்கூடிய, இஸ்லாத்திற்கு தடை விதிக்கப்பட்ட மார்க் செயல்பாடுகளை இந்த உம்மத்தில் செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இதை கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் படைத்த அல்லாஹ் ஒருவனிடம் தான் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், வஇதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, இந்த மக்களிடத்தில் கூறுங்கள், வஇதா சாலக இபாதி, அடியார்கள் அல்லாஹ்வை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன், என்னையே அவர்கள் அழைக்கட்டும், என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் என்று ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகாக இறை மார்க்கத்தை, இறைவன்பால் நெருங்கக்கூடிய, இறை முஹப்பத்தை பெறக்கூடிய அற்புதமான விஷயங்களை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. காரணம், நாம் குர்ஆனோடு நெருக்கமாக இல்லை. உலகத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதனுடைய விளைவு திருமறை குர்ஆனை அன்றாட வாழ்க்கையில் அதை ஓதாமல், அதை படிக்காமல், குர்ஆனுடைய வசனங்களை உணர்ந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் மனிதன் படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்டிருக்கிற இறந்து போன மனிதனிடத்தில் போய் தன் நேர்ச்சியை செய்வதாக கூறி அங்கே மன்றாடக்கூடிய காட்சி, அதன் பெயரால் நடக்கின்ற அனாச்சாரங்களை உலகத்தில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமாக மனிதர்களை படைத்து சிறந்தவனாக ஆக்கி அழகிய வழிகாட்டுதலை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நஸர ரஜுலும் பி புவானா, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலத்தில் ஒரு ஒட்டகத்தை புவானா என்ற இடத்தில் அறுப்பதற்காக நேர்ச்சி செய்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த இடத்திலே நான் ஒரு நேர்ச்சி, ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்காக நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறாங்க, ஹல் ஃபியா வஸனும் யுஹ்பத், அங்கே வணங்கப்படக்கூடிய ஜாஹிலியத்துக்குடைய ஒரு வணக்கம், அங்கே சிலைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஒரு நேர்ச்சை செய்வதாக இருந்தாலும் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குது, அங்கே அய்யாமே ஜாஹிலியாவில் செய்யப்படுகிற, இபாதத் செய்யப்படுகிற, வணக்கம் செய்யக்கூடிய சிலைகள் அங்கே இருக்கின்றன கேட்கிறாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஹல் ஃபியா ஈதும் மின் அஹ்யாதிஹிம், அங்கே ஏதாவது விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க.
கேட்கிறாங்க. இதையெல்லாம் கேட்கப்படும் பொழுது அவர் சொன்னார்கள், அப்படி எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்னார்கள், உன்னுடைய நேர்ச்சியை முழுமைப்படுத்து என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்ச்சை என்ற பெயரில் அங்கே போய் செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எங்கே விழா நடக்கப்படுகிறதோ, எங்கே அங்கே அல்லாஹ்விற்கு மாற்றமான இபாதத் செய்யப்படுகிறதோ அங்கே இபாதத் நிலைநாட்ட முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நமக்கு இன்னும் நினைவூட்டுகின்றான். படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான் வணங்க வேண்டும், அவனிடம் மட்டும்தான் உதவி தேட வேண்டும். ஒவ்வொரு வக்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் நம்ம என்ன அல்லாஹ்ட்ட துஆ செய்றோம், ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இதனுடைய பொருள் உணராததனுடைய விளைவு, யா அல்லாஹ் உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்லாஹ் நம்மை கூற வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நமக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். யா அல்லாஹ் நீதான் உதவி எங்களுக்கு செய்ய வேண்டும், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று திருமறை குர்ஆனுடைய சூறாவிலே நாம் அன்றாட வாழ்க்கையில் தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களிலேயே அல்லாஹ் தஆலா இணை வைத்தலை இறைவன் அல்லாத வேறு யாரிடத்திலும் உதவி தேடிவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கை செய்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறு பிராயத்திலேயே அழகாக கற்றுக் கொடுக்கிறார்கள். யஹ்ஃபிதில்லாஹ் யஹ்ஃபிதுக, நீ அல்லாஹ்வை நினைவுகூரு, அல்லாஹ் உன்னை நினைவுகூருவான். வ யஹ்ஃபிதில்லாஹ் தஜிது திஜாஹக, நீ அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது கேட்பதாக இருந்தால் உன்னை படைத்த அல்லாஹ்வாகிய அவனிடமே கேள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறு பிராயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இறைவனுடைய வல்லமையை பற்றி எடுத்துரைத்ததனால்தான் அவர்கள் மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக ஒவ்வொரு ஆயத்திற்கும் விளக்கம் அளிக்கக்கூடிய இறை தூதருடைய பிரார்த்தனைக்கும் ஆளானார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாம் எத்தனை பெற்றோர்கள் என்ற சிறு பிராயத்தில் எத்தனையோ விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து பேசுகிறோம், பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த இந்த போதனை நாம் சொல்லி இருக்கிறோமா? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது கேட்பதாக இருந்தால் படைத்த அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கேள், அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். எத்தனை பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த இந்த போதனை போதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள். அதை சொல்லாததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் தர்காக்களிலே போய் மண்டையை உடைத்துக் கொள்கின்ற கொடூர காட்சிகளை பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்கிறாங்க, வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, நீ ஏதாவது உதவி தேடுவதாக இருந்தாலும் உன்னை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விடத்தில் உதவி கேள். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்ட்ட கேள், எந்த உயிர் என்றாலும் உன்னுடைய உயர்வுக்கு படைத்த ரப்பிடத்திலே துஆ செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிச்சுவடாக இருக்கக்கூடிய அகீதாவை அல்லாஹ்வுடைய தூதர் சிறு பிராயத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த போதனை தான் அவர்களை இணை வைத்தலை விட்டு ஒதுக்கமாக தூரமாக்கப்பட்டது என்று சொன்னால், அப்படிப்பட்ட விஷயங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தின் குடும்பம் குடும்பமாக வீடு வீடாக இறை மார்க்கத்தை போதிக்க வேண்டும். இந்த தீமை இந்த நன்மையை நாம் சொல்லிக் கொடுத்தால்தான் இவர்கள் தவறான இறைவனுக்கு இணை கற்பித்ததிலிருந்து பாதுகாக்கப்பெற முடியும். எனவே ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை போதித்தார்களோ இதை நாம் போதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய இபாதத்திலே உள் தூய்மை இல்லாமல் இக்லாஸ் இல்லாமல் நமக்கு இறையச்சத்தை விட்டு வெளியே சென்று பிறருடைய பெருமைக்கு ஆசைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே 4 பேர் புகழ வேண்டும் என்று ஒரு இபாதத்தை நாம் செய்துவிட்டால் அந்த இபாதத் நம்மளை நரகத்திலே போய் தள்ளிவிடும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். மனிதன் என்ன செய்கிறான்? இபாதத்து வணக்கம் என்ற பெயரில் பெருமையை ஆசைப்படுகிறான், தன்னை புகழ வேண்டும் என்று விரும்புகிறான். இது எவ்வளவு பெரிய ஆபத்து! அந்த இபாதத் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் கற்றுக் கொடுக்கப்பட்ட இபாதத்தாக இருந்தாலும் அதில் இக்லாஸ் இல்லை என்றால் அந்த இபாதத் நரகத்திலே தூக்கி எறியப்படும். அந்த இபாதத்தினால் மிகப்பெரிய பாவத்தை சுமக்க வேண்டிய வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட
கேட்ட ஒரு ஹதீஸ் எனக்கு சொல்லுங்கள் சொல்ல முடியும். அந்த ஹதீஸை அவர்களால் சொல்ல முடியவில்லை, மயக்கமுற்று இருந்தாங்க. மதீனாவில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது மயக்கமுற்று 3 முறை விழுந்தார்கள். ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாளிலே இன்னும் அவ்வளவுமா எத்தது யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை கூப்பிட்டு விசாரிப்பான். ஏன்னா இந்த உலகத்தில் யாரெல்லாம் படைக்கப்பட்டு வாழ்ந்துகிறோமோ, அல்லாஹ்வுடைய இன்பத்தை அனுபவிக்கிறோமோ, எல்லோரையும் அல்லாஹ் கூப்பிட்டு வைக்கும் பொழுது அதில் முதலாவது யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர், உயர்ந்த அந்தஸ்து, ஷஹீதாவனா சொர்க்கம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய போராடிவர். அவரை கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேனே, உடல் வலிமையை கொடுத்தேனே, ஃபமா அமில்த ஃபீஹா, என்ன செய்தாய்? அவர் சொல்வார், யா அல்லாஹ், உனக்காக வேண்டிய போராடினேன், உன்னுடைய பாதையிலே நான் ஷஹீதாக்கப்பட்டேன் என்று அவர் சொல்வார். அல்லாஹ் சொல்வான், வலாக்கின் கதப்த, நீ பொய் சொல்கிறாய், நீ சொல்லப்பட்டதெல்லாம் உலக மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும், இவர் பெரிய தியாகி என்ற பெருமை உன்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால், ஷஹீதினுடைய தர்ஜாவை இறந்துவிட்டு உலக பெருமைக்காக செய்துவிட்டால் என்ன நிலைமையா? அல்லாஹ் தஆலா அந்த வானவர்களுக்கு கட்டளையிடுவான், ஃபஸுஹிப ஹத்தா உல்கிய ஃபின்னார், இவரை எடுத்துக்கொண்டு போய் நரகத்திலே தள்ளு. உலகத்திலே இபாதத்தினுடைய உயர்ந்த செயல்பாடிலே பரிசுத்த தன்மை நம்மிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்றால் அதன் மூலமாக நரகத்தில் தள்ளப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க. இந்த செய்தியை சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்ல முடியாமல் மயக்க முற்றாங்க. இவ்வளவு பெரிய ஆபத்தா? உயர்வான இபாதத்தை கூட இஹ்லாஸ் இல்லாமல் பெருமைக்காக பகட்டுக்காக செய்தால் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. அதே போன்று ஒரு ஆலிமை கொண்டு வந்து அல்லாஹ் விசாரிப்பான். அவர் சொல்வார், எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டது, குர்ஆனை கற்றேன், குர்ஆனை போதித்தேன் என்று. அல்லாஹ் சொல்வான், எல்லாம் செய்தாய், இதை கொண்டு உலகத்தினுடைய பெருமையை விரும்பினாய், உலகத்திலே இதனுடைய பெருமையை ஆசைப்பட்டாய், எந்த பெருமையை நீ கேட்டியோ ஃபக்கது கீழே அது உலகத்தில் உனக்கு சொல்லப்பட்டு விட்டது. ஃபஸுஹிப ஹத்தா உல்கிய ஃபின்னார், எவ்வளவு ஆண்டு காலங்கள் இந்த ஊர் உலகத்தில் கத்தி கத்தி பிரச்சாரம் செஞ்சுட்டு பெருமை எதிர்பார்த்து விட்டால் அவருடைய நிலை என்ன தெரியுமா? நாளை மறுமையில் நரகத்திலே போய் தள்ளப்படுவார் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஏனென்றால் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தை கவுத்து விடுவான் என்பதற்காகத்தான். மூன்றாவது மனிதர், யாருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அவர் தானம் தர்மம் செய்திருப்பார், அல்லாஹ் விசாரிப்பான். அவர் சொல்வார், உனக்காக வேண்டிதான் செய்தேன். ஆனால் அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்ற, பெருமைக்காக கொடுத்த 10 ரூபா கொடுத்துட்டு 100 பேர்ட்ட போய் சொன்னல்லப்பா, அது உனக்கு உலகத்திலே கிடைச்சி போச்சு. ஃபஸுஹிப ஹத்தா உல்கிய ஃபின்னார், இவரை கொண்டு போய் இந்த நரகத்தில் தள்ளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விரிவாக சொல்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இபாதத் என்பது பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக, இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இணை வைத்தலும் இருக்கக்கூடாது. இணை வைத்தல் இல்லா இஹ்லாஸ் வந்தால் இணை வைத்தல் ஏற்படாது. இஹ்லாஸ் இல்லாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இணை வைப்பில் இந்த சமூகம் மூந்து கிடைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறிய அந்த விஷயத்தை உணர்ந்து இஹ்லாஸோடு இபாதத் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாமும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா வலுப்படுத்த நினைக்கிறான். நாளை மறுமை நமக்கு சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எனவேதான் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாதி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிக்கின்ற வரை, உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இருக்கின்றார். நான் நிறைய உலகத்தில் பார்க்கிறோம், நேற்று வரை நல்லா இருந்தார், கரெக்டாக இருந்தானே, இன்னைக்கு ஈமானிய வலு இல்லாமல் போய்விட்டது என்று உலகத்தில் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் துஆ கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்க பிடிப்போடு இருக்கக்கூடிய நசீபு குடியா அல்லாஹ். பல வருஷமா இபாதத்தோடு இருப்பார், இஹ்லாஸா இருப்பார், இணை வைத்தல் இல்லாமல் இருந்தார். ஆனால் உலகத்தினுடைய மோகம் அவரை இணை வைக்கும்படி தள்ளியது, அந்த பெருமை வந்து சேர்த்தது. இப்படி உங்களுடைய உள்ளம் தளம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்க பிடிப்போடு இருக்கக்கூடிய, யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பவனே, சர்ரிஃப் அலா தாஅத்திக, உனக்கு கட்டுப்படுவதின் பக்கம் என்னுடைய உள்ளத்தை திருப்புடா அல்லாஹ்
என்று ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. நேர்வழி இதுதான், சத்தியம் இதுதான். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூல் சொல்லி இருக்கிறான். நல்லா தெரிந்து கொண்ட பிறகும் எங்களுடைய உள்ளத்தை தரம் புரண்ட வைத்து விடாதையா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய அழகிய பிரார்த்தனைகளை குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதையெல்லாம் கேட்காதவருடைய விளைவுதான் தெரிந்து கொண்ட இளைஞர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் அந்த இணை வைப்பில் மூழ்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் இறைவன். அதனால் தான் பிரார்த்தனை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். யா அல்லாஹ் நேர்வழி கிடைத்த பிறகு, குர்ஆன் சொன்ன விஷயம் தெரிந்த பிறகு, ஒரு நபி சொன்னதற்கு பிறகு, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ மாற்றி விடாதே யா அல்லாஹ், தவறான பாதையில் கொண்டு போய் விட்டு விடாதே யா அல்லாஹ், உன்னுடைய ஈமானோடு உறுதியாக இருக்கக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் என்று ஒரு நபியினுடைய பிரார்த்தனையும் குர்ஆனுடைய பிரார்த்தனையும் நமக்கு வழிகாட்டுகிறது என்றால், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற இந்த செய்தி அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் இடம் பிடிக்கக்கூடிய, உள்ளத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹல் அஸீம் அذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.